நடந்திருக்கிறதா சொல்றாங்க. ஒரு பக்தர் நீங்க இல்ல அது கேட்கும்போது கொஞ்சம் பதட்டமா தான் இருக்கு. இதை கவர்மெண்ட் தான் தெளிவு பண்ணணும். அப்படி நடந்திருந்ததுன்னா அது ரொம்ப தப்பு. ஸ்டேட் கவர்மெண்ட் இல்லாம அங்க திருமல திருப்பதி தேவஸ்தானம் போர்டு அப்படின்ற ஒரு அமைப்பு தான் கோயிலை நிர்வகிச்சுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி சூழல்ல இப்போ இந்த மாதிரி வந்திருக்குன்னு சொல்றது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகும்? என்ன காலகட்டத்தில் கூட முழுமையா தெரியல, எப்போ கலப்படம் நடந்துங்கிற விவரம் இல்லை, ஆனா கலப்படம் நடந்திருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்காங்க. இது உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது? இல்ல அதான் சொல்றேன், இதை கவர்மெண்ட் தான் தெளிவு பண்ணணும். வேற எதுவும் பக்தர்களுக்குள்ள இப்போ ஒரு பதட்டம் தான் இருக்கு. ஏன்னா லட்டுன்றது வந்து திருப்பதி லட்டுன்றது ரொம்ப ஒரு ஃபேமஸ். நிறைய பேர் வர்றது அந்த லட்டுன்றதுக்காக வருவாங்க. பட் இப்போ வந்து அது ஒரு பதட்டமா தான் இருக்கு எல்லாருக்குமே. இதை கவர்மெண்ட் தான் தெளிவு பண்ணணும். லட்டுக்கு பெரிய ஒரு ஆடியன்ஸே இருக்காங்க. ஆமா, லட்டு வந்து அதிக அளவு பர்ச்சேஸ் வரதுமே இருக்கு. அந்த மாதிரியான ஒரு பிரசாதத்தில் இந்த மாதிரி ஒரு கலப்படம் சொல்றாங்க இல்லையா? அது கலந்திருக்கிறதுக்கு அந்த மாதிரி வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. ஏன்னா ஒரு கோவில் பிரசாதம் பொழுது அந்த மாதிரி செய்ய மாட்டாங்க அப்படின்றது ஒரு இது எண்ணம் இருந்தாலும் இதை வந்து கவர்மெண்ட் தெளிவு பண்ணணும். ஆந்திர சிஎம் இருக்குன்னு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இருந்த ஆந்திர சிஎம் அப்படி ஒரு விஷயம் இல்ல, இது வந்து தவறு அப்படின்னு சொன்னாரு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எனக்கு குழப்பமா தான் இருக்கு. அத இப்ப இருக்கிற கவர்மெண்ட் அதை தெளிவு பண்ணணும், அவ்வளவுதான். அந்த மாதிரி கலப்படம் இருந்துச்சுன்னா அது உண்மையிலேயே கண்டிக்கப்பட வேண்டியது. அது மிகப்பெரிய தப்பு. பக்தர்களுக்கு செய்கிற துரோகம் இது. திருப்பதி லட்டுங்கிறது பிரபலமான ஒரு பிரசாதம். அந்த பிரசாதத்திலே கலப்படம் சொல்றாங்க. ஆனா அது எந்த காலகட்டம் அப்படிங்கறதுல எதுவுமே குறிப்பிடல. ஆய்வுல தகவல் மட்டும் சொல்றாங்க. அது தெரியாது. அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்றதெல்லாம் வந்து அது வந்து தேவஸ்தானம் தான் வந்து விசாரணை நடத்தி உண்மையை கண்டுபிடிக்கணும். எப்ப இது ஆரம்பிச்சிச்சு, எப்ப இந்த ப்ராப்ளம் வெளியே வந்துச்சு, அது பண்ணோம். அது தனிப்பட்ட இது. பட் அது உண்மையிலேயே அது நடந்து இருந்துச்சுன்னா அது மிகவும் கண்டிக்கத்தக்கது. அது மிகப்பெரிய தப்பு. அவங்க தேவஸ்தானம் விசாரணை பண்ணி தப்பு செஞ்சிருந்தா தண்டனை கொடுக்கணும் கண்டிப்பா. நெய்யில தான் இந்த கலப்படம் ஏற்பட்டதா சொல்றாங்க. பல பொருட்கள் லட்டுக்கு தேவைப்பட்டாலும் நெய்யில தான் இந்த மாதிரியான கலப்படம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத குற்றச்சாட்டா சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி இதை வந்து அரசு நிறுவனத்தை கொள்முதல் செஞ்சதாகவும் இப்ப தனியார்ட்ட கொள்முதல் செஞ்சதாலும் இந்த பிரச்சனைன்னு சொல்றாங்க. இதுல உங்க பார்வை என்ன? அது தெரியல எதுக்காக அவங்க மாத்தினாங்க, அதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது. காஸ்ட் கட்டிங்கா கூட இருக்கலாம், அது நமக்கு தெரியாது. பட் குவாலிட்டியில காம்ப்ரமைஸ் பண்ணிக்க கூடாது, அதுதான் இது. கண்டிப்பா கூடாது, கண்டிப்பா ஏத்துக்க முடியாது. முந்தி இருக்கிற லட்டு டேஸ்ட் இப்ப இல்ல. அது அந்த ஆண்டவனுக்கு தான் தெரியும், பெருமாளுக்கு தான் தெரியும் என்னன்னு. நேற்று நியூஸ் பார்த்தோம் நாங்க, விலங்கோடைய கொழுப்பையும் இதெல்லாம் சேர்க்கறாங்க அப்படின்னு போட்டாங்க. அது கேட்டதுமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கெல்லாம். திருப்பதி லட்டு சாப்பிடணுன்ற ஆசையே போயிடுச்சு. இந்த லட்டு வந்து பெரிய ஒரு விருப்பமான ஒரு பிரசாதம். திருப்பதினா லட்டு தான். ஆமா, அதுல போய் கலப்படம் பண்ணிருக்காங்க பாருங்க. அந்த கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட் சிஎம் இதை சொல்றாரு, அவரே சொல்றாரு. முன்னாள் சிஎம் அப்படி இல்ல அப்படின்னு மறுக்கிறாரு. ஆமா, சத்தியமே பண்றோம் கோயில்ல குடும்பத்தோட வந்துன்னு. அதான் என்னன்னே கண்டுபிடிக்கும், அவங்க தான் கண்டுபிடிக்கணும். அதை அங்க திருமல திருப்பதி தேவஸ்தானம் போர்டு அப்படின்னு ஒரு அமைப்பு தான் இந்த கோயில் நிர்வகிச்சுட்டு வராங்க. ஆமா, ஒரு நிறுவனம், அரசு இதெல்லாம் தாண்டி இந்த கலப்படம் நினைக்கிறீங்களா? பண்ண மாட்டாங்க தான் என்னவோ. அதை சாப்பிட்றதுக்கே இப்ப இந்த மாதிரி எல்லாம் பிராமின் தான் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு ஒரு மனசாட்சி இருக்கும். அப்புறம் என்ன பண்றாங்களோ. இந்த லட்டை பார்த்தா உங்களுக்கு என்ன தோணும்? அதுதான் நேற்றுக்கு தான் பார்த்துட்டு இந்த லட்டை வாங்கும் போதே அதான் யோசிக்கிறோம், என்னடா இது நேற்று தான் அப்படி சொன்னாங்க, இந்த மாதிரி லட்டு இப்போ வாங்குறோமே அப்படின்னுட்டு. என்னன்னு தெரியலீங்களே. இது புரட்டாசி மாதம், பக்தர்கள் அதிகம். ஆமா, இந்த நேரத்தில் இப்படி ஒரு சொல்றது பண்றாங்க. உண்மை கொண்டு வர நினைக்கிறாங்களா, இல்ல எப்படி இருக்கணும் ஏற்றுக்க முடியுற அளவு இருக்காது? இல்ல வேணும்னே சூழ்ச்சி பண்றாங்களா, இல்ல இதை உண்மை வெளி கொண்டு வரணும்னு பண்றாங்களா தெரியலீங்களே. என்ன எதிர்பார்க்கறீங்க அரசு கிட்ட இருந்தோ இல்ல நிறுவனத்துக்கு என்ன எதிர்பார்க்கறீங்க? நம்ம என்ன சொல்றது, பெரிய இடத்துக்காரங்க, நம்ம என்ன பண்ண முடியும்? சாதாரண மக்கள் நாங்க என்ன பேச முடியும்? நம்ம எதுவுமே சொல்றதுக்கு இல்ல. பேர் எங்க தெரியும்? நான் மடிப்பாக்கத்துல இருந்து வரேன். என் பேர் ஜெகதாம்பாள்.